என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026 வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது. ஓ, மார்ச் 29, 2026. நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீதி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மற்ற ராசியின் மேலேயும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். என்ன மச்சான், ரொம்ப யோசனையில இருக்க போல. முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கே. ஒன்னும் இல்ல மச்சான், சும்மா எதிர்காலத்தை பத்தி ஒரு சின்ன கவலைதான். அடுத்து 2026ல சனி பெயர்ச்சி வருதுல்ல. நான் வேற கன்னிராசி. சனி பகவான் என்ன செய்ய போறாரோன்னு ஒரு பயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அட, இதுக்கா கவலைப்படுற? கவலைப்படாத. வர 2026 முதல் 2028 வரைக்கும் நடக்க போற சனி பெயர்ச்சி பத்தி நான் தெளிவா சொல்றேன் கேளு. பொதுவா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல இருக்கிற நல்ல விஷயங்களே நாம பார்க்கணும்ல. 7ஆம் இடமா? அப்படின்னா கண்டக சனியா? அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தரும்? ஆமா, இது கண்டக சனி காலம்தான். உன் ராசிக்கு 7ஆம் வீட்ல சனி உட்கார போறார். 7ஆம் வீடுங்கிறது களத்திரஸ்தானம். அதாவது உன் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் பற்றியது. இதனால குடும்பத்துல, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். நான் பெரியவனா நீ பெரியவளாங்கிற ஈகோவை விட்டுட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைங்கிறது இந்த நேரத்துக்கு உனக்கு ரொம்ப பொருந்தும். ஓ, அப்போ வீட்ல கொஞ்சம் அமைதியா போறது நல்லதுன்னு சொல்ற. சரி, வேற என்ன செய்யும்? சனி 7ல இருந்து சும்மா இருக்க மாட்டாரு. அங்கிருந்து தன்னோட பார்வைய 1, 4 மற்றும் 9ஆம் வீடுகள் மேல வீசுவாரு. முதலாவது அவர் உன் ராசியையே, அதாவது 1ஆம் வீட்டை பாக்குறாரு. இதனால உனக்கு உடல் சோர்வு, மந்தத்தன்மை ஏற்படலாம். எதை செய்யறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஆனா அதே சமயம் உனக்கு பொறுப்புகளும் கூடும். உன் தனிப்பட்ட சுதந்திரம் கொஞ்சம் பறிபூர மாதிரி ஃபீல் பண்ணுவ. கரெக்ட் மச்சான், இப்பவே கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. சரி, 4ஆம் வீட்டை பாக்குறாருன்னு சொன்னியே, அது எதை குறிக்கும்? 4ஆம் வீடுங்கிறது தாயார், சுகம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்டது. அம்மாவோட உடல்நிலையில நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கு சின்னதா உடம்பு முடியலனாலும் உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. புது வீடு கட்டவோ அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கவோ நினைச்சா அதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். அதுக்காக டென்ஷன் ஆகாத. ஓகே, அம்மா விஷயத்துல நான் கவனமா இருப்பேன். தொழில், காசு, பணம் எல்லாம் எப்படி இருக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில்ல இது ஒரு கலவையான காலம்தான்.
நீ பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவனா இருந்தா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி கையெழுத்து போடால. ஆனா சனி கடின உழைப்பு கூறுவாரு. நீ எவ்வளவு உழைக்கிறியோ அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஷார்ட்கட்ல போகணும்னு நினைச்சா மாட்டிப்ப. பணம் வரவு? பணம் வரும், ஆனா கையில நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பா அத்தியாவசியம் இல்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோ. கடன் வாங்குறத அறவே தவிர்த்துடு. அவசர நிதி ஒண்ணு சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா திடீர்னு ஒரு செலவு வந்தா திண்டாடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல பெரிய ரிஸ்க் எடுக்காத. புரிஞ்சுது. சிக்கனம் ரொம்ப முக்கியம். சரி, என் பசங்க விஷயம் எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. சனி 9ஆம் வீட்டையும் பார்க்கறதால பசங்க படிப்பு அல்லது எதிர்காலம் பத்தி உனக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மேற்படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். ஆனா நீ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்து வழிகாட்டுனா ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், 9ஆம் வீடு தந்தை வழி உறவையும் குறிக்கும். அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் அப்பா வழி சொத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாயிரும். உடம்புல ஏதாவது குறிப்பிட்ட பிரச்சனை வருமா மச்சான்? 7ஆம் இடத்து சனிங்கிறதால சிறுநீரகம் அதாவது கிட்னி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடுப்பு வலி வர வாய்ப்பிருக்கு. தண்ணி நிறைய குடி. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத குறைச்சிக்கோ. முக்கியமா மன அமைதிக்கு டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது தியானம் பண்ணு. ஏன்னா சனி மனசையும் கொஞ்சம் பாரமா ஆக்குவாரு. கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா நீ சொல்றத பார்த்தா சமாளிச்சிடலான்னு தோணுது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? பயப்பட ஒன்றும் இல்ல மச்சான். சனி தண்டிக்கிற தெய்வம் இல்ல, திருத்துற தெய்வம். நம்மள பக்குவப்படுத்துறாரு. முடிஞ்சா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வா. உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது வயசானவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிய செய். சித்தர்கள் வழிபாடு அல்லது குலதெய்வம் வழிபாடு உன்னை பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாத்தும். இந்த காலத்துல புனித யாத்திரை போற வாய்ப்பு கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாத. ஆன்மீகம் தான் உனக்கு பெரிய பலம். ரொம்ப தெளிவா சொன்ன மச்சான். இப்ப மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ற தைரியம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. கவலைப்படாத மச்சான். நேர்மையும் உழைப்பும் இருந்தா சனி பகவான் அள்ளி தருவாரு. வாழ்த்துக்கள். சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவங்கவுங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.